அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பேரணிக்கு அனுமதி கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இரு மதத்தினருக்கிடையே உரிமை பிரச்சனை இருந்து வருகிறது. இந்த சூழலில் மதுரை வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மக்கள் கலை இலக்கியம் சார்பில் மத நல்லிணக்க பேரணி மற்றும் பழங்கானத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இதே போன்று பல்வேறு அமைப்பினர் மத நல்லிணக்கம் கோரி ஆர்ப்பாட்டமும் பேரணி நடத்த மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக இரு மதத்தினருக்கிடையே பிரச்சனை தொடர்பாக தொடர்பாக இருக்கும் பொழுது அந்த சூழலில் அது தொடர்பாக ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பேரணியோ நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற அனுமதி இருந்தால் இரு தரப்பினிடையே பிரச்சனை உருவாக வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்பில் மனுக்களை வாபஸ் பெற்றுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து நீதிபதி அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.